ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே நம்ம எப்படி கிரில் சிக்கன் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரில் சிக்கன்னாலே கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வீட்டிலையே அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் எப்படி நல்லா டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கிரில் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. கிரில்லுக்கு வந்து போன்லெஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான பீசஸை இந்த மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஈரல் சேர்த்துருக்கேன். என்னோடய குழந்தைக்காண்டி இது சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் பீசஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தயிர் உங்களுக்கு லைட்டாக புளிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இதில் தந்தூரி மசாலா ஆட் பண்ண போகிறேன். தந்தூரி மசாலா எல்லார்ட்டையுமே இருக்காது. இன்கேஸ் உங்கள்கிட்ட தந்தூரி மசாலா இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக சிக்கன் 65 பவுடர் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். ஆனால் தந்தூரி மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் எல்லாமே இருக்கும். கிரில் சிக்கனை பொறுத்த மட்டும் உப்பு, காரம், புளிப்பு 3மே நல்லா தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு கிரில் பண்ணி வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயுமே நல்லா பரவணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கிரில் பண்ணி சாப்பிட்லாம். இதே மேரினேட் பண்ண சிக்கனை வச்சு நீங்கள் தவா ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம். அது ஈஸியாக நம்ம தவாலே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிக்கனில் எல்லாம் அந்த மசாலா இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சிக்கனை நைட்டு கிரில் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங்கே சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் ஒரு கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இப்போ இதை 3 ஹவர்ஸ் தான் நான் மேரினேட் பண்ண போகிறேன். 3 ஹவர்ஸ் ஊறினதும் நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா நம்மளுக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன அடுப்பில் இந்த மாதிரி காஞ்ச விறகை வச்சு வீட்டிலேயே கனல் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரெடிமேட் சார்கோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் உள்ள கிரில்லர்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இது நல்லா நம்மளுக்கு தணல் வரட்டும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கனல் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நான் கிரில்லர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கியூவர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இதில் ஒவ்வொன்றா வச்சிடலாம். எந்த இடத்துல தணல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டீம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். இந்த கிரில்லருக்கும் இந்த கனலுக்கும் இடையில கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கன் குக் ஆக ரொம்ப லேட் ஆகும். அதனால் கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ அப்ளை பண்ணாமல் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா நம்மளுக்கு ஒரு சைடாக குக் ஆகிருக்கும். இப்போ நல்லா நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஈவனாக எல்லா சைடும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ளேம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு செட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. கனல் அதிகமாக போட்டு நம்ம கிரில் பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு மாற்றி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பேசிக்காக மசாலா யூஸ் பண்ணி தான் நம்ம கிரில் பண்ணோம். இனி போக போக உள்ள வீடியோவில் நிறைய மசாலாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேஸ்டியாக கிரில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான
டேஸ்டான கிரில் சிக்கன் எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.